ராஜு வந்து கதிர் சொன்ன விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவன் இவ்வளோ கனவுகளை பற்றி சொல்லிட்டு இருந்தான். அவன் மனசில் இவ்வளோ கனவுகள் இருக்கா? உண்மையிலே இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். வீட்டில் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறான். அவன் லைஃப்பில் வந்து முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறான். அதுக்கு ஏதாவது நம்மளால் உதவ முடியுமான்னு பார்க்கணும். அவன் முன்னுக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த வீடே வந்து நல்லா இருக்கும். எல்லாருமே நல்லா வச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே தங்கமயில் என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. என்ன மாமா இன்னும் கூட காணோம், இவ்வளோ நேரம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு 12 ஆகுது, 1 மணி ஆகுது, 2 மணி ஆகுது, ரொம்ப லேட் ஆகுது, 4 மணி ஆகிடுது. மாமா என்ன இவ்வளோ நேரம் வராமே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி விடிய காலைல படுத்து தூங்க போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே வராரு நம்ம சரவணன். பார்த்துட்டு வந்து என்ன தூங்கியாச்சா தங்கமயில்? சரி ஓகே, என்ன இவ்வளோ நேரம் தூங்குறா, எப்போவுமே உள்ள தூங்க மாட்டாளே, காலையில் எழுந்துப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே தங்கமயில் எழுந்து இந்த மாமா என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, என்னை பார்க்க கூட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே சரவணன் வந்து வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போனோன்னு யோசிக்கிறாரு, என்ன எப்போவுமே வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுவாளே, இன்றைக்கி சாப்பாடு எடுத்துகிட்டு வரல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்னாச்சு, மயிலுக்கு ஏதாவது பிரச்சனையா? வரும்போது கூட தூங்கிட்டே இருந்தால் அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, லீவ் போட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு மயிலை அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிட்றாரு. உடனே பார்த்துட்டு அப்படியே கோச்சிட்டு முடிஞ்சு திருப்பிக்கிறாங்க. என்ன மயிலே, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. நீங்கள் என்னை பற்றி கவலைப்படுறதே இல்லை மாமா, என்னை பற்றி உங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது, என்னை கண்டுக்க கூட மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே ஏன் மயில் இப்படிலாம் பேசுகிற, நைட்டு நீங்கள் வரேன்னு தானே சொன்னீங்க, ஆனால் வந்தீங்களா நீங்கள்? இல்லை மயில், நீ தூங்கிட்டு இருப்பேன்னு நினச்சேன், அப்புறம் எதுக்கு ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தம்மா, டைம் போகிறது வேறு தெரியல, அதனால தான் அப்படியே பார்த்துட்டேன் அப்படின்னு. உங்களுக்கு உங்கள் குடும்பம் தாங்க முக்கியம், அதுவும் உங்கள் தம்பிங்க தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் தம்பிங்களா நானான்னு வந்தால் கண்டிப்பாக உங்கள் தம்பிங்க தான் உங்களுக்கு ஓகேன்னு சொல்வீங்க, என்னை நீங்கள் வேணான்னு தான் சொல்வீங்க. அப்படிலாம் இல்லை மயில், கண்டிப்பாக உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப முக்கியம் மயில், நீ சொன்னால் புரிஞ்சுக்கோ. நான் நம்ப மாட்டேன் மாமா. சரி, உன்னை நம்ப வைக்க நான் என்ன பண்ணணும்? அப்போது நம்ம 2 பேர் தனியாக போகணுன்னு பிளான் பண்ணோம்ல, அதே மாதிரி நம்ம 2 பேர் தனியாக எங்கேயாச்சும் போகலாம். நீங்கள் வந்து இதை கேட்டு மாமா கிட்ட சொல்லுங்கள். அப்போ நீங்கள் இப்படி பண்ணாதான், கூட்டிகிட்டு போனால் தான் நான் வந்து உண்மை நம்புவேன் அப்படின்னோடனே யோசிக்கிறாரு. என்ன இவ இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து யோசிச்சுட்டு, எப்படி அப்பா கிட்ட போய் கேட்குறது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு மயிலே, சொன்னால் கேளு. இல்லை மாமா, அது வரைக்கும் நீங்கள் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சின்னு போய் பார்த்துக்கிறாங்க. ஐயோ, அப்பா கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியலையே, அவர் என்ன சொல்வாரோ, கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். ஏன்னா ஏற்கனவே என் கல்யாணத்தில் நிறைய செலவு அப்பாவுக்கு, இதில் திடீர்னு வந்து வெளி ஊர் போகணும் அப்படின்னு சொன்னால் எப்படி ஒத்துப்பார்? ஏன் இந்த மயில் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாளேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி, வேறு வழி இல்லை, அப்பா கிட்ட பேசி பார்ப்போம், என்ன தான் சொல்ல போகிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கோமதி வந்து வீட்டு வேலை செஞ்சுட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து மீனாவும் வந்து ராஜுவும் கேட்குறாங்க, என்ன இன்னைக்கு மயிலக்கா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னன்னு தெரில, வரவே வரல, அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரில, போய் பார்க்கணும்டி, எனக்கு இங்கே வேலை இருக்குது அதான் பார்க்க முடியல, நீங்கள் 2 பேரும் போய் பாருங்கள் அப்படின்னோடனே, நாங்களா அப்பா, நாங்கள் வரலப்பா அவங்க பேச்சுக்கு, நாங்கள் ஏதோ சொல்லுவோம், அவங்க ஏதோ சொல்லுவாங்க, எதுக்கு வீணா வம்பு, இப்படியே இருந்தால் எப்படி, உங்கள் கூட அவளையும் சேர்த்துக்கங்கடி, அவள் பாவம்டி, அவங்களா பாவம், நீங்கள் வேற, நாங்கள் ஏதாவது சொன்னால் வேறு மாதிரி ஆகிடும், எதுக்கு வம்பு, நாங்கள் போலப்பா, அவங்களே கொஞ்ச நேரத்தில் வருவாங்க, நீங்கள் பார்த்துக்குங்க. என்ன இவளுங்க இப்படி பண்ணுறாளுங்களே, மயில் மனசு கஷ்டப்பட்டா என்ன பண்ணுறது இவளுங்க பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம பாண்டியன் கிட்டே போகிறாரு. சரவணன் எப்படியாவது வந்து பேசணுமே, என்ன சொல்வாரோ அப்பா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா என்ன ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு முழிக்கிறாரு. திருன்னு இது ஒரு முடியுது.